12ஆம் நாளின் இரண்டாவது போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவக்கப்பட உள்ளது. முதல் பால் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஏகாட்டூர் மற்றும் காணத்தூர் அணிகள் விளையாடுகின்றனர். எஸ் கரெக்ட். வாரியர்ஸ் காணத்தூர் முதல் பந்தை சந்திக்கின்றார். ஒரு லோ ஃபுல் டாஸ் பால் நல்ல ஷாட். வாரியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஓகே, காணத்தூர் டீம் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அது அண்ட் முதல் பாலே 2 ரன் எடுத்து ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு பேட்ஸ்மேனு. சகமாம்ஸ் கரெக்டா. வாரியர்ஸ் தானே ஃபர்ஸ்ட் பேட்டிங். காணத்தூர் அணியில் இருந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங். இரண்டாவது பால் எங்க போட போறார்? ஃபுல்லரா இருந்தாரு போன பால். எனக்கு தெரிஞ்சு இந்த பாலும் ஃபுல்லரா தான் இருக்க போறாரு. லைனை மட்டும் பார்க்கணும். ஃபுல்லரா தான் இருந்திருக்காரு. ஃபுல் டாஸாவும் இருக்கு. மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா சங்கமாஸ் நான் போன மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல நான் கமெண்ட்ரி பண்ணப்ப கேட்டேன், எந்த பால் அடிக்கிறது கஷ்டம், எந்த பால் அடிக்கிறது ஈஸி அப்படின்னு. அது பாலை வந்து நல்லா குத்தி ஏத்துனா அடிக்கிறது ஈஸியா, இல்லைன்னா பாலை மேல போடுற பால் அடிக்கிறது ஈஸியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதை பத்தி உங்களோட நினைப்பு என்ன? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு தாங்க சொல்லணும். கேட்ச் 6 ரன்னா மாத்தி இருக்கணும். கேட்சா மாத்திட்டாரு. அதை டிஜேயா ஒன்டர் நன்றி. ஸோ உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் பேர் இன்னும் வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு 3-1 வாரியர்ஸ் காணத்தூர் டீம்லேருந்து. 4வது பால் பவர் பிளே கோவிலில். கையை காசை பிடிப்பாரு நினைச்சா ஒத்த கையில ஓடிட்டு டக்குன்னு பிடிப்பாருன்னு, ஆனா பிடிக்கவில்லை. 2 ரன்கள் ஓடிட்டாங்க. இன் பிட்வீன் விக்கெட்ஸ். நல்ல ரன்னிங். ஸோ இந்த மாதிரி கொளுத்துற வெயில நமக்கு இந்த 12 நாளுமே சிறப்பாக வேலை செஞ்ச நம்மளோட காலையில வெளுத்து வாங்குது. எஸ், மேட்ச வெளுத்து வாங்குமா பொறுத்து தான் பார்க்கணும். முதல் மேட்ச் நல்லா வெளுத்து வாங்கிச்சு. பெரிய சருகன முயற்சி. அப்பீல் கேட்டிருக்காங்க. இல்ல ரிவ்யூ போயிருக்காங்க. ரிவ்யூ போயிருக்காங்க. அதுக்குள்ள நான் சொல்ல வந்த விஷயத்தை இங்க சொல்லிடுறேன். என்னன்னா நமக்கு வந்து கரெக்டா தண்ணி பாட்டிலும் சரி ஜூஸும் சரி எல்லாமே கரெக்டா வருதுன்னா அதுக்கான மெயின் ரீசன் வாலண்டியர்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இந்த வெயில் காலத்துல எல்லாருமே ஈக்குவலா நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா வாலண்டியர்ஸ், நமக்கு பால் பாய்ஸ் வெளியில வந்து டக்கு டக்குன்னு மேட்ச் பால் எங்க வெளில போனாலும் டைம் ஆகாம டக்கு டக்குன்னு பால் உள்ள போட்டு கொண்டிருக்கும் பசங்களும் சரி வாலண்டியர்ஸ் பாய்ஸும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நாட் அவுட் அப்படின்றதான் கொடுத்திருக்காரு. ஒரு லாங் அப்பீல். அடுத்த பந்து இந்த முறை முடிச்சிருக்காரு. அவுட்டுங்க. இந்த முறை எட்ஜ் சவுண்டு கோவலத்தை தாண்டி கோவாக்கே கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு எட்ஜ் சவுண்டு கேட்டது. முதல் ஓவர் முடிவுல 6 for 1 வாரியர்ஸ் காணத்தூர்.
நாளைக்கு நம்ம ஆவலா எதிர்பார்க்கிற நம்மளுடைய எஸ்டிஎஃப் ஃபவுண்டரோட டீம் ஜே சுந்தர் அவரோட டீம் தான் விளையாட போகுது. நாளைக்கு கடைசி மேட்ச் அவங்க தான் விளையாட போறாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் அந்த மேட்ச்ல. சோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் நாளைக்கு மேட்சை தவறாம பாருங்க. ஏன்னா ஒரு நடத்துற ஹோம் டீம் விளையாட போறாங்க. நிறைய பேர் அந்த டீம் வெளியே போகணும்னு நினைப்பாங்க. அதை காட்டிலும் நிறைய பேர் இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க சுந்தரன டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் வரணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால ரசிக பெருமக்களே, பார்வையாளர்களே, நாளைக்கு நிறைய விறுவிறுப்பு இருக்குது. சுந்தரன இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்தாலே, மேட்சை பார்க்க வந்தாலே பல பரபரப்பும் பல விறுவிறுப்பும் இருக்கும். அந்த மேட்ச்ல விளையாடுறாருன்னா இன்னும் எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஆகாஷ், எஸ், நான் வந்து அவளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க முதல் பால்ல ஒரு சிங்கிள் சஞ்சய் கண்டினியூ பண்றாரு. கமிங் பேக் இந்த மேட்சுக்கு நான் அதுக்கு அந்த டாபிக்கும் வரேன் திரும்ப. சோ நாளைக்கு மேட்ச் லாஸ்ட் மேட்ச். பாக்குறவங்களுக்கு பல பரிசுகள். நான் கரெக்டா தெளிவா சொல்லிடுறேன். பாக்குறவங்களுக்கும் சரி, வெளியில இருந்து பால் பிடிச்சி போடுறவங்க எல்லாருக்குமே சிறப்பான பரிசுகள்லாம் இருக்கு. கரெக்டா மாம்ஸ்? பரிசு நிறைய இருக்குயா. பண்றவங்களுக்கும் சேர்த்து கேட்கலாம் நம்ம. அதான் கரெக்ட் கரெக்ட். சூப்பர் சூப்பர். நான் ரொம்ப ஹாப்பியானாச்சு அப்படின்னு அருண் அங்கேருந்து ஜாலியா குஷி ஆயிட்டாரு. சங்கமாம்ஸ், நானும் பேமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். போல்டு போல்டு. ஆனா ஃபீட் பாலா? போல்டு தானா? போல்டு தான். எஸ், அவுட்டே தான். சாரி, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பேசல ஒரு பால் விட்டு நடுவில் ஒரு பால் போட்டிருக்காரு. ஃப்ரீட் பால் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு கம்ப்ளீட்டா கிராஸ் போயிட்டாருங்க. அதுதான் நம்ம இங்க கிளியரா ரீப்ளேல பாக்குறோம். ஃபுல் பால் கம்ப்ளீட்டா கிராஸ் போயிட்டாரு. மிஸ் பண்ணிருக்காரு. சங்கமான்ஸ், நான் வந்து ஒரு டைம்ல வெயிட் பண்றேன். உங்களோட டீமும் நம்ம சுந்தரனா டீமும் ஆப்போனண்டா ஆடணும். எப்படி இருக்கும் மேட்ச் பாக்க? எப்படி இருக்கும்னு சொன்னா பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். நாங்க விட்டு கொடுத்துருவோம். இப்படி சொல்லிட்டீங்க. நான் வந்து அப்படியே பவுலிங் போட்டு நடத்துற டீம் அவங்கள நாங்க வின் பண்ணி சோ மேட்சோட தூக்கி அடிச்சாரு. பவுண்டரி பார்க்கணும். இல்ல பவுண்டரி தான் போவா அப்படிங்களா? சோ ஒரு நடத்துற டீம் என்னோட ஃபவுண்டரு, எங்களோட பாஸ். சோ அவர் வந்து தோல்வி முகத்துல போக கூடாது. நான் விட்டு கொடுத்துருவேன். எங்க டீம் பிளேயர் கிட்ட சொல்லிடுவேன் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. அப்படியா? அந்த மாதிரியா? அப்படி கூட வச்சுக்கலாம். சோ எனிவேஸ், இங்க வெல்கம் பவுண்டரி ஃபார் பேட்டிங் டீம், காணத்த டீமுக்கு, வாரியர்ஸ் டீமுக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவுட் சைட் ஆப்ல ஒரு ஸ்லோ டெலிவரி சஞ்சய் கிட்டே ஒரு வைடுங்க. திரும்ப போட்டாக வேண்டும். இந்த லைவ் நீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நாளைக்கு லாஸ்ட் மேட்ச் லைவுக்கு நீங்க வந்தாகணும். சோ நாளைக்கு ஒரு சூப்பரான கேம் இருக்கு. நாளைக்கு பிரைசஸ், மேட்ச் பாக்குறவங்களுக்கும் பிரைசஸ் எக்ஸ்ட்ராவும் அறிவிப்பு இருக்கும். இங்க கிரவுண்ட்ல வந்து மேட்சை பாக்குறவங்களுக்கும் எக்ஸ்ட்ராவும் அறிவிப்பு இருக்கும். அதனால தயவு செய்து நாளைக்கு மேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுந்தர் பல பரிசுகளை அறிவிக்க இருக்கின்றார். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதை மிஸ் பண்ணிடாதீங்களோ இல்லையா, நீங்க ரன் அவுட் வருதா இல்லையா, ரன் அவுட்டை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் பார்வைக்கு போயிருக்காரு அம்பையர். பாப்பாங்க ரன் அவுட்டா இல்லையான்னு. ஆஹா, க்ளோஸ் கால். கரெக்டா ஃபைனலுக்கு வந்து கோவளம் சூப்பர் கிங்ஸும் எஸ்டிஎஸ் டீம் தான் மோத போகுது. பாக்குறீங்களா ஆகாஷ்? சோ தேர்ட் நம்பர் டெசிஷன் நீங்க. எஸ், அவுட் தான். சங்கமான்ஸ், நான் வந்து எனக்கு ஃபைனல்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு அதுக்கு முன்னாடியே வேணும். அப்பதான் பார்க்க ஜாலியா இருக்கும். அதுக்கு முன்னாடியே வேணுமா? பெட்டர் மார்க் லைட்டே தான் வேணுமா? ஆமா, கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த ப்ரீ குவார்டர் ஃபைனல், குவார்டர் ஃபைனல் இந்த மாதிரி டைம்க்கு தான் வேணும். ப்ரோ வந்துட்டார், பேட்ஸ்மேன் வந்துட்டார். நன்றி. லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரோட கடைசி பந்து. 3 விக்கெட் தூக்கி அடிச்சாருங்க. பவுண்டரி. 6ங்க.
ஓவர் ரோப்பை தூக்கி தாண்டி அடிச்சாரு. 6 மாறிச்சு. விண்டு அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுல 20க்கு நோ லாஸ். 20க்கு நோ லாஸ். சாரி 20க்கு 3 மனுஷங்க. 20க்கு 3 லைட்டா நான் வந்து உண்ட மயக்கம். 2 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. 3 விக்கெட் இழப்பிற்கு. சோ எஸ், லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்த்து கொண்டு இருப்பது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவரோட 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெருமாக நடந்து கொண்டு இருக்கும் நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 டே நம்பர் 12ல இருக்கும். மேட்ச் நம்பர் 2 ஓவராலா மேட்ச் நம்பர் 119ல முதல் இன்னிங்ஸ்ல இருக்கும். இன்னும் 3 ஓவர் இருக்குது இந்த முதல் இன்னிங்ஸ்ல. அண்ட் இங்க 2 ஓவர் முடிவுல 20 for 3 வாரியர்ஸ் ஃப்ரம் கானத்தூர் செமையா ஆடிட்டு இருக்காங்க. சஞ்சய் நல்லா போட்டாருங்க. போடுவார் அந்த லாஸ்ட் பால மட்டும் எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் ஓவர். ஏமாத்திட்டாரு. ஸ்லோ பால் பொறுமையா போட்டாரு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு சைட் ஆஃப் ஆக்ஷன் போட்டு கண்ணப்பன் இன்னொரு ஸ்லோவர் பாலுங்க. இந்த முறை யார்க்கிங் லைன் ஒரு ஸ்லோ யாக்கர் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு கண்ணப்பன். சேர் கேர்ள்ஸ் ஏன் இன்னும் வரல என்ற தகவல் தெரியுமா? அவுட் சைட் ஆஃப். என்ன சவுண்ட் அது? டிஜே கேக்குது வெளியே? வைடுங்க. ரொம்ப வெளியே போட்டிருக்காரு. ஒரு வைடு. இன்னொரு ஸ்லோவர் பால். இந்த ஓவர்ல போட்ட எல்லா பாலுமே ஒரு ஸ்லோவர் பால் தான். பேட்ஸ்மேன் அடிக்க டைமிங்க்கு கஷ்டப்பட்டிருக்காரு. சிங்கிள் மட்டுமே. மாம்ஸ் அந்த மாதிரி சேர்கல்ஸ் ஏன் வரல அப்படின்னா நீங்க வந்து என்னைய கேட்க கூடாது. இங்க அதுக்காகவே ஒருத்தர் இருக்காரு. விக்கி எங்க இருக்காருன்னு பாருங்க. விக்கி யாரது? விக்கி. விக்கியா? விக்கிக்கு தெரியுமே ஏன் வரலன்னு. இன்னும் விக்கி சொல்லுவா போல பாருங்க. அவுட் சைட் ஆஃப். மீண்டும் ஒரு வைடு. இன்னொரு ஸ்லோ பாலுங்க. போட்ட கிட்டத்தட்ட 2 வைடு போட்டிருக்காரு. மொத்தமா 7 பால் இந்த ஓவர்ல வரைக்கும் போட்டிருக்காரு. ஒரு பந்து பாக்கி இருக்கு. எல்லா பாலுமே ஸ்லோ பால். 2 வைடு போட்டிருக்காருன்னு சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரன் தான் ஆக்சுவலா கொடுத்திருக்காரு அவரோட பால்ல. வைடு தவிர்த்து இன்னொரு ஸ்லோ பால். ஓவரும் முடிவுக்கு வருதுங்க. சூப்பர் ஓவர். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 23க்கு 3. சோ 3 ஓவர் முடிவுல 23க்கு 3 ஓவர். தரமான ஓவர் கண்ணப்பன் போட்டு கொடுத்திருக்காரு. இன்னும் 23க்கு 3. இன்ஃபேக்ட் இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன். இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்குது. விக்ரம் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் கோகுல் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. 10 ரன் 5 பால்ல 4வது ஓவரோட முதல் பால் அவர் தான் ஃபேஸ் பண்ண போறாரு. என்னாச்சு? ஸோ பேட்ஸ்மேனுக்கு டைமிங் செட் ஆகல அப்படின்னு சொல்லி ரிட்டையர்ட் அவுட் முறையில் வந்து இங்கே வெளில வந்திருக்காரு. பவுலிங்ல பார்த்தி. ரெடி. போன ஓவர் வெறும் 3 ரன் தான். இந்த முறை போன ஓவர் 3 ரன். அதனால விக்கெட்டுங்க. பிரஷர் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷ் இப்பதான் உள்ள வந்தாரு. உள்ள வந்தோன்னு அவுட்.
சூப்பர் பவுலிங், மாத்தி மாத்தி அடிக்க முயற்சி செய்தார். ஒரு ஸ்லோ பவுன்சர் விட்டுருக்காரு, மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நாராயணன். இன்னொரு ஸ்லோ பால் அடிச்சிருக்காரு. ஆர்க்ல இருந்த பால் தான், ஆனா கேப்ல விழுந்திருக்கு. ட்ரை பண்ணிருக்கணும். அடி 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 சொல்லி ஆஹா பச்சக்குன்னு ஒரு சவுண்ட். பேட் ஸ்டெம்ப்ல படுது, பால் ஸ்டெம்ப்ல படுதா, அவுட்டா? அம்பையர் ஜிகே பேட்டா, வாட் இஸ் தி டிசிஷன்? அவுட்டுங்க அப்படின்னு இருக்காரு. லாஸ்ட் பால், நாலாவது ஓவரோட கடைசி பந்து. இருப்பா இருப்பா அப்படின்னு இருக்காரு அம்பையர். சூப்பர் பாலுங்க. 2 ஓவரா, கடைசி 2 ஓவரா எல்லாமே ஸ்லோ பால்ஸ் தான் போட்டிருக்காங்க. 4வது ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோர் 24-6. Outside off ஒரு wide delivery. சஞ்சய் bowling உள்ள. ஒரே போடு, ஒண்ணும் இல்ல. அச்சி தான் பாரு. 24. பால்டா 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 பால்டா. நான் சொல்லிட்டு போடுறா. ஏய் யாரும் பேசாதீங்கடா. மீண்டும் அவுட் சைடு ஆஃப்ல போடப்பட்ட பால். இன்னொரு டாட் பாலுங்க. சரியான ஓவர் இங்க போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க பவுலிங் அணியினர். லாஸ்ட் 4 பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். another ஆஃப் கட்டர். விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு. பை முறையில ஓடுவாங்களா? அடிச்சிருந்தா க்ளோஸா இருந்திருக்கும். ஓடி இருக்காங்க.
ஸ்லோ டெலிவரி, திரும்பவும் மேல போடப்பட்ட ஒரு பந்து. சம ரன் அவுட்டா, வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்தது பாக்குறீங்க. டக்குனு ஸ்டிக் எடுத்து அழகா பால் பின்னாடி தட்டி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பேக் ஃபிளிப் மாதிரி பண்ணாரு அங்க விக்கெட் கீப்பரு. பார்க்க எம்எஸ் தோனி மாதிரியே இருந்தது. ஸோ ரன் அவுட் முறையில் ஒரு மேலே போனாங்க. ரன் அவுட் முறையில் பேட்டர் வந்து அவுட் ஆகியிருந்தார். 2 பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸ். முதல் இன்னிங்ஸில் 26க்கு 7வது விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க வாரியர்ஸ். சூப்பர் பவுலிங், சரியான பவுலிங். இன்னொரு விக்கெட்டா? ஓ, பேட்ஸ்மேன் பேட்டை லூஸ் பண்ணிட்டாருங்க. மண்ணில் வந்து பேட்டை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உள்ள வர்றதுக்கு சிங்கிளும் இல்லைன்னு நினைக்கிறேன் கடைசியில். எப்பா லாஸ்ட் பால் ஷாட்டுங்க. கிளாஸ் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் சிங்கிள் மட்டுமே வரும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஓட முடியாது. சரியான பவுலிங் எஃபர்ட் ஃப்ரம் பவுலிங் டீம். முதல் இன்னிங்ஸ் முடிவில் இங்கே வாரியர்ஸ் 27க்கு முடிச்சிருக்காங்க ஃபார் 8 அண்ட் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மேகாத்தூர் when they come on to bat. தேவைப்படும் டார்கெட் 28 ரன் 5 ஓவரில். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கமெண்ட்ரி will be taken over by அருண்.
ஓகே, நல்ல பிஜிஎம் டிஜே. அதான் நீங்கள் ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுது. நைட்லாம் உட்காந்தாலாம் கொட்டா வீட்டாவெல்லாம் பயங்கரமாக விட்டுக்கிட்டு நான் பங்கமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி மக்களே, கமெண்ட்ரி நான் மறுபடியும் அருண் வந்துட்டேன் 2வது இன்னிங்ஸ் காரணமாக. ஏன்னா ஒன்றுனா வந்து நம்ம ஆகாஷ் வந்துருவாப்லி, 2வதுனா நான் வந்துடுவேன். 1 அவரு 1 இவர். நீங்கள் இந்திரனா சந்திரனா? சரி, நீங்கள் மீசை வச்சிருக்கிறீங்க, எனக்கு மீசை அரைகுறையா இருக்கு. சரி, நீங்கள் வந்து இந்திரன், நான் இந்திரனா இருந்துருப்பேன், நீங்கள் சந்திரனா இருந்திருப்போங்க. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஜோக்ஸ், 28 ரன் அடிச்சா வின்னு. என்ன முதல் மேட்ச் நல்லா அப்படியே மேலே ஏறிச்சு, அதோட செகண்ட் இன்னிங்ஸ் தாக்கமா அப்படியே டம கீழே வந்துருச்சு. ஸோ 28 ரன் அடிச்சா வின்னு. ஸ்டார்டிங் வித் அ வைட். குலசாமிக்கு நேர்ந்து விட்டாங்கோ. ஸோ வைடு ஸ்டார்டிங் வித். பரவாயில்ல, இந்த ஜோக்குன்னு சொல்லி உள்ள கிரவுண்டுக்குள்ள சிரிக்கிறாங்க. ஹாப்பி. அண்ட் ஒயிடுக்கு அப்புறம் வந்து நாங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம், அதுவும் நேர்ந்துக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு கம்பேக் டெலிவரி. டாட் பாலுங்க. சரி, இன்னிங்ஸில் நிறைய விஷயம் நடந்திருக்குது அப்பா, மாற்றி மாற்றி. எப்படிப்பா ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணீங்கோ? ஆனா பால் எங்க இருந்ததுங்க? யாரு டைவ் அடிச்சாங்க, யாரு எடுத்தாங்கன்னு தெரியலையே. அண்ணன் எதை பார்க்க கீழே விழுந்தாரு தெரியலையே. அடுத்த போட்டிக்கான டாஸ், 3வது போட்டிக்கான டாஸ் டோல் பிளாசா டீம் கோவளம், பவர் வாரியர் முள்ளிப்பாக்கம் ஆகிய இரு அணி கேப்டன்கள் தயவு செய்து ஜெர்சி போட்டுக்கிட்டு பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். டோல் பிளாசா கோவளம் மற்றும் பவர் வாரியர் முள்ளிப்பாக்கம் 2 கேப்டன்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஜெர்சி அணிந்து கொண்டு டாஸ் போடுவதற்காக பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, ஜெர்சி போட்டு வாங்க, இல்லாட்டி நாங்கள் கோச்சுப்போம். ஓகே, ரன் அவுட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அண்ணன் வந்து டைவ் அடிச்சாரு, பட் பால் வந்து கரெக்டாக போச்சு. கீப்பர் எடுத்து ரன் அவுட் அடிச்சாரா, இல்லை அண்ணன் வந்து டைவ் அடிச்சதுனால அங்கே ரன் அவுட் அடிச்சாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ணன் பேசுறது இங்கண்ணே. இங்கே ஹை. ஹாய் ஹாய். அப்பாடி தெரிஞ்சிச்சா கடைசியா? அங்கே யாருமே இல்லை, அங்கே யாருக்குன்னே கை காமிக்கிறீங்க. ஐயோ, டவுன் தட் இஸ் ஒயிடு. அப்போ அடுத்த பால் விக்கெட்டா? நான் ஒவ்வொரு முறையும் ஒயிடு போட்டு அடுத்த பால் விக்கெட் எடுக்கிறாங்க. இது என்னன்னே தெரியல, எல்லா டீமும் அப்படி தான் பண்றாங்க. ஐ ஹேட் திஸ் ஐடியா. டிஜே பாட்டு தேடிட்டு இருக்காப்ல, அடுத்து வெறியான இறக்குவாப்ல பாருங்க. நோ பால் அங்க கொடுத்திருக்காங்க லெக் சைடுல. அம்பையர் பால் கொடுத்திருக்காரு, பால் கொடுத்திருக்காரு. டோல் பிளாசா அணி உங்க எல்லாரோட ஆதார் கார்டு அங்க எடுத்துட்டு போங்க. செக்கிங் காரணமாக ஆதார் எல்லாரும் எடுத்துட்டு போனாங்க. ஆனால் கேப்டன் ரொம்ப நல்லவர் ஐயா. இமீடியட்டாக வந்து நாங்கள் பவுலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நோ ஆர்கியூமெண்ட்ஸ். அங்கே ரொம்ப நல்ல விஷயம். நைஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். கேப்டன்ஜி எங்கே இருக்கிறீங்க? சரி, ஓகே, கூட்டத்தில் எங்கேயோ இருக்காரு. And okay, starting with a wicket and continue wide. மாத்தி மாத்தி வந்திருக்கு. ஓகே, லோ ஃபுல் டாஸ் கேட்ச். ஆஹா, முன்னாடி நின்றவர் அண்ணே பின்னாடி நின்ற இன்னொரு கேட்ச் கடிச்சிருந்திருக்கும். ஆனா இல்ல. அண்ட் சிங்கிள் அங்க. ஓகே, 28 ரன் அடிச்சா வின்னு. பட் ஆனா இங்க வந்து ஆல்ரெடி ஒரு விக்கெட் விழுந்துச்சு கண்ணு அப்படின்ற மாதிரி இருக்குது. சோபால். ஆஹா, அண்ணனை கொஞ்சம் சைடுல போயிச்சு, இல்லாட்டி போய் அண்ணன் ஒரு டைவ் போட்டு இருந்திருப்பாரு. மிஸ் ஆயிடுச்சு, அதை பார்க்க முடியாம போச்சு. ரன் அவுட். மறுபடியும் ரன் அவுட். காரணம் கிடைக்குமா? கிடையாது. என்ன ரன் ஓடுவாங்களா? அங்க ஓடல.
2வது ரன் ஓடனே அப்படியே தெருமுக்கு வரைக்கும் ஓடுறது. And that is a wide. ஓகே, இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் நிறையா வருது. அடிச்சது 27 ரன் தான். ஸோ 28 ஆன் த போர்ட் டார்கெட்டு. அதனால் வந்து எக்ஸ்ட்ராஸ் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் டிஃபன் பண்ணால் நல்லாயிருக்கும். மறுபடியும் வைடு. நம்ம ரியாக்ஷனோட அங்கே இன்னொருத்தர் ஸ்டம்ப் மைக்கில் ரியாக்ஷன் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த உய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அதே மாதிரி. ஆஹா, சொன்னோடனே ரியாக்ஷன் கட் ஆயிடுச்சு. அண்ட் மறுபடியும் ஒரு வைடு, ஹேட்ரிக் வைடுங்க. மாத்தி ஹேட்ரிக் வைடு போட்டுருக்கீங்க. கமான் பவுலர், ஏதாவது பண்ணீங்க. மாத்திறீங்க போச்சு. பின்னாடி யாரு மேல போய் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரன் ஓடுறாங்க, ஓடிட்டாங்க. அடுத்ததாக விளையாட இருக்கின்ற இரு அணி கேப்டன்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான டாஸ் போடப்பட உள்ளது. ஆமா, ஜெர்சில வந்துருங்கோ. ஓகே, தரையா அடிக்கப்பட்ட ஒரு ஷாட் அண்ட் ஒரு சிங்கிள். அங்க அம்பையர் வந்து இருந்த இடத்த விட்டு நகண்டாருனா ஓவர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சிங்கிளோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல, ஸ்கோர் 12. ஓ, வந்துட்டாங்களா? ஓகே டிஜே, நன்றி. நல்ல வைப் ஏத்துறீங்க, நல்ல வைப் ஆயிட்டீங்க, அதுவும் தெரியுது. ஓகே, அண்ட் ரெண்டாவது ஓவர் இங்க போட போறாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 12 ரன் இருக்கிறாங்க. 28 ரன் அடிக்கணும், இன்னும் 16 மட்டுமே அடிக்கணும். டோல் பிளாசா டீம் வர்சஸ் பவர் வாரியர்ஸ் டீம். 2 பேரும் அந்த பிளேயிங் 11 அந்த லிஸ்ட்டை வந்து கொண்டு வந்துருங்க. ஓகே, கீழே அண்டர் வச்சு பால் சரியா போகல அண்ட் ஒரு சிங்கிள். ஓகே, மறுபடியும் சொல்றேன், டோல் பிளாசா டீம் வர்சஸ் பவர் வாரியர் டீம். ஸோ 2 டீமோட அந்த பிளேயிங் 11 12-13 எவ்வளோ பேர் வச்சிருக்கீங்களோ அவ்வளோ பேரையும் போட்டு லிஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. இங்க அடுத்து நீங்க தான் ஆட போறீங்க. வெளியே இது பண்ண நினைச்சா பட் ஆனா முடியல. அண்ட் பேட்டர் அப்பீல் கேட்டிருக்காரு. ஐயா, அவர் கொஞ்சம் கையை மடக்கி போடுறாரு பாருங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஃபேர் வார்னிங். லெக் சைடு பேட்ஸ்மேன் இந்த ஓவர் நல்லா பயன்படுத்தலாம். அவரு கஷ்டப்பட்டு ஸ்லோவா போடுறாரு. 6 அடிக்கலாம். ரன் அவுட்டிங்க. விக்கெட் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஆடி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது. யார் இவ்வளோ நேரம் மைக் செக் பண்ணது? ஓகே, ஒரு ரன் அவுட்டிங்க. 28 ரன் அடிச்சா வின்னு அப்படின்ற கணக்கில் இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. எனக்கு வருத்தம்பா, மாற்றி 2 விக்கெட் விழுந்துருக்குது. எனக்கு வருத்தம். ஓ, அண்ட் வைட். அது
வைடுங்க. ஓகே, ரொம்ப ஹைட்டா போயிருக்கு. யாராவது பிடிப்பீங்களா? யாராவது பிடிக்க போறீங்களா? இல்ல, யாரும் இல்ல. 28 ரன் கடைசி வரைக்கும் போகுமோ இல்ல இந்த பேட்டர் வந்து சரி அவர் டைம்ல வேணா முடிச்சு விடுவோம் படையப்பா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட போறாங்களா? டார்கெட் என்ன சொன்னீங்க? 28. அதேதான், நான் முடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட். பட் ஆனால் அதில் வந்து ஒரு ரன் தான் கிடச்சிருக்குது. நல்லா த்ரோவாங்க. பட் ஆனால் ஃபீல்டர் உள்ளதாக இருக்கிறாங்க. ப்ராப்ளம். ஓகே டிஜே, மூணாவது ஓவர் அண்ட் ஸ்டார்டிங் வித் நோ பால் அங்க கொடுத்திருக்கிறாங்க. வெளியே போயா. Okay, starting with the no ball and that is a free hit. தூக்கி அடிச்சாரு. கேட்சா? இல்லீங்க. 2 ஓட்டம், அதுவும் இல்லீங்க. எத்தனை பாலுக்கு எத்தனை ரன் அடிக்கணும் அருண்? 17க்கு 9 ரன். அதுல ஒரு ரன் குறைச்சுக்குங்க. 17க்கு இப்ப 8. 17க்கு 8 அடிக்கணுமா? ஆமாங்க ஐயா. ஓகே ரைட். ஆக மொத்தம் ஒரு லோ ஸ்கோரிங் கேம். காலையிலே ஒன்று பார்த்துட்டோம். ஸ்லோ பாலே. பட் ஆனால் ஆள் இல்லை. 2 ரன்னா இல்ல ஒரு ரன் மட்டுமே ஓடி இருக்கிறாங்க. லோ ஸ்கோரிங்னாலே ஒவ்வொரு பாலையும் பிரஷரா தான் இருக்குது. பே போனா என்ன செய்ய? மறுபடியும் ஒரு ஸ்லோ ஈஸா போடப்பட்ட பால். முன்னாடி கொஞ்சம் தான் ஒரு விக்கெட் கிடைச்சிருந்திருக்கும். அவர் ஃப்ரெண்ட் ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார் போல, அதனால கேட்சை பிடிக்கல அவரு. மறுபடியும் ஒரு சிங்கிள். ஓகே, இந்த தடவை ஸ்லோவா நீங்க தூக்கி போட்டீங்கன்னா லென்த் கொஞ்சம் தப்பா போட்டீங்க, அதனால வெளியே போயிருச்சு 6. அண்ட் 6ஓட மேட்சை வான் பண்ண 6ஓட மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஆக மொத்தத்துக்கு.